பிள்ளைகளாக உடைய சமூகத்தில் வந்து நாங்கள் இருக்கிறோம். எங்களோடு இடைவிடுங்கப்பா, எங்களோடு பேசுங்க, எங்களை சுகமாக்குங்க, எங்களை அதிக சுகத்தை கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க, சுகத்திலேயே வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே என்று சொல்லி ஹல்லேலூயா. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே, நான் செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக. தாகத்தோடு ஆண்டவரை கேட்கலாம். ஆண்டவரே, தாகம் தீர்க்கும் ஜீவ நதியே, சுகமாக்குகிறவரே, உங்க சுகமளிக்கிற நதியை எனக்குள்ளிருந்து பாய்ந்து செல்ல நீர் உதவி செய்ய ஆவியானவரே என்று சொல்லி அவன் இசைக்கிய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறது போல அந்த நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டானது. அவன் இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவராகிய அந்த நதி நமக்குள்ளிருந்து பாய்ந்து செல்லும்படியாக, நமக்குள்ள அந்த நதி புறப்படும்படியாக ஆண்டவரை கேட்கலாம். தாகத்தோடு ஆண்டவரே, நான் மாத்திரம் சுகமாய் வாழ்வதல்ல, எங்கெல்லாம் போகிற நாங்கெல்லாம் சுகம் கொடுக்கிற ஒரு நதியாக, போகிற இடங்கள்ல சுகத்தை கொடுக்கிறவனாக, கால் வைக்கிற வீடுகளுக்குள்ள, கால் வைக்கிற உள்ளங்களுக்குள்ள ஒரு பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்கிற ஒரு நதியாக இதை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆவியானவரை நம்ம மத்தியில வரவேற்று ஆண்டவரை கேட்கலாமா. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே, நான் செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ. ஆண்டவரே கேளுங்க. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, சுகமளிக்கிற ஆவியானவரே, வற்றாத நதியாக உள்ளத்திலிருந்து சுரக்கிற ஜீவ நீரூற்றே, இந்த நாள்ல ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீங்க வாங்க ஆவியானவரே, சுகமாக்கும்படியாக, சுகத்திலே வாழும்படியாக, அநேகருக்கு சுகத்தை கொடுக்கிறவர்களாய் நாங்கள் மாறும்படியாக
பரிசுத்த ஆவியானவரே எங்கள் நடுவில் அசைவாடுவீராக. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. Thank you Jesus. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆவியானவரே, வற்றாத ஜீவ நதியானவரே, இந்த மாலை வேளையில பரிசுத்த ஆவியானவரே என்னை நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. உடைய சுகமளிக்கிற நதி எனக்குள் பாய்வதாக, எனக்குள்ளிருந்து பாய்வதாக. என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும் என்று சொன்னீங்களே ஆவியானவரே. ஹல்லேலூயா. அந்த மாலை வேளையில் ஆண்டவரே, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஆண்டவரே, சுகமளிக்கிற நதிகள், ஆரோக்கியத்தின் நதிகள், பூரண சுகத்தோடு வாழுகிற அந்த நதிகள் எங்களுக்குள்ளிருந்து பாய்ந்து செல்வதாக. ஹல்லேலூயா. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக. ரீமா ஷாதலர கதலர மனர கதலர பாபா ரீபலா சந்தலா ரகதுரமா. ஆண்டவரே, தாகத்தோடு நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர்களை நிறைவாய் நிறைப்பீராக. உடைய சுகமளிக்கிற நதி எங்களுக்குள்ளிருந்து பாயட்டும் ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா, எங்கள் நடுவில் அசைவாடுவீராக. ரிமனா ஷகதர வலர வலதரா, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, ஆவியாக. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆவியானவரே, நன்றி செலுத்தி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே வாய்களை திறந்து 2-3 நிமிஷம் அப்படியே அந்நிய பாஷையில Thank you Jesus. ஆவியானவர் நம்ம மத்தியில வரவேற்கலாமா? இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவியானவரே, எங்கள் நடுவில் அசைவாடுங்க ஆண்டவரே. என் சரீரத்தில் அசைவாடுங்க ஆண்டவரே. என்னுடைய பலவீனப்பட்ட, என்னுடைய வியாதிப்பட்ட சரீரத்திற்குள்ள ஒருவேளை சரீரத்தில் வியாதி இல்லாம இருக்கலாம், மனதில் வியாதியோடு இருக்கலாம், உள்ளான மனுஷன்ல காயத்தோடு, வேதனையோடு, பலவீனத்தோடு இந்த இடத்துல வந்து நிற்கலாம். அவைகள் எல்லாவற்றையும் ஆவியானவர் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் அசைவாடுவீராக. ஆமென். ஒரு சுகமளிக்கிற நதி ஆண்டவரே, வெள்ளம் போல் பாய்வதாக ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய நதி சரீரங்கள் மேல பாய்வதாக, பலவீனப்பட்ட இடங்கள் மேல உம்முடைய ஆவியானுடைய கரம் இறங்குவதாக. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா.
எங்கள் நடுவில் நீர் வந்திருப்பதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவ ஆவியானவர்களை நீ நடத்துங்க இயேசப்பா. இந்த கிருபையுள்ள கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானுடைய நடத்துதல் ஆண்டவரே எங்கள் மத்தியில் உண்டாயிருக்கட்டும். எங்களோடு இடைப்படுங்க ஆவியானவர், எங்களோடு பேசுங்க ஆவியானவரே. இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபித்து ஆமென் ஆமென். எங்கள் ஆராதனை எங்கள் துதியை உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் ஆமென் மகிழ்ச்சியோட இந்த இடத்துல இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமா இந்த நாள் ஆமென் இந்த பைபிள் ஸ்டடியில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெற்றி வாழ்வு அற்புத ஊழியத்தின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம தெய்வீக ஆரோக்கியத்தை குறித்து, தெய்வீக சுகத்தை குறித்து இந்த நாட்களை நம்ம தியானித்து வருகிறோம். ஆமென். வியாதியும் பலவீனங்களும் மரண போராட்டங்களும் நிறைந்து இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் ஆமென் தேவனுடைய தெய்வீக சுகத்திலும் தேவனுடைய தெய்வீக ஆரோக்கியத்திலும் வாழும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென் ஆமென். வியாதி நான் சொன்னது போல வியாதி எனக்கானது அல்ல, பலவீனத்திற்காக தேவன் என்னை உண்டாக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆதியிலே ஆதி மனிதனை உண்டாக்கின கர்த்தர் அவனை பூரண ஆரோக்கியத்தோடு வாழும்படியாக தான் என்ன செய்தாரு? அவனை உண்டாக்கினார். ஆமென். அவன் பாவத்தின் நிமித்தமாக இந்த உலகத்திற்குள்ள வியாதியை அனுமதித்து பலவீனப்பட்டு என்ன செய்தான்? ஆமென். அவன் விழுந்து போனான். ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து ஆமென் எனக்காக ஆதாமுக்கு தேவன் வைத்திருந்த அதே ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை, அதே சுகம் நிறைந்த சுகமாய் ஆரோக்கியமாய் வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அதை விசுவாசிக்கும் போது அதில் நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் சுகத்தை நம்பினீர்களானால், சுகத்தை நீங்கள் விசுவாசித்தீர்களானால் ஆமென் நீங்கள் சுகத்தை நடக்க ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆமென் சுகத்தை நம்ம பல நேரங்களில் நமக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைக்கு மத்தியில சுகத்தை நம்மளால விரும்பவும் முடியல, சுகத்தை நம்மால் விசுவாசிக்கவும் முடியல, சுகத்தை நம்மால் பேசவும் முடியல. ஆகையால் சுகத்தில் நம்மால் வாழவும் முடிவதில்லை. ஆமென். சுகத்துல ஏன் வாழ முடியும்னா இதுக்கு இதெல்லாம் காரணங்களா என்ன செய்கிறது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். சுகத்துல நம்ம வாழணும்னா முதலாவது சுகத்தை நம்ம விரும்பணும். ஆமென். வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஆமென். அவன் விரும்பினது அவனுக்கு கொடுக்கப்படும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் ஆகையால் அது அவனை விட்டு தூரமா என்ன செய்விட்டது? போய்விட்டது. ஆசீர்வாதம்னா வேற ஒன்றும் இல்லை, சுகம் தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்ப இந்த சுகத்தை நான் விரும்பவில்லை என்றால் அது என்னை விட்டு என்ன செய்யுமா? தூரம் போகும். முதலாவது நான் சுகத்தை என்ன செய்ய வேண்டும்? விரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்துல பாருங்க, சுகத்தை நான் என்ன செய்யணும்? விரும்பணும். நான் விசுவாசிக்கிறீங்களா? விரும்புறதுனால தான் சுகமா இருக்கணும்னு, விரும்புறதுனால தான் ஆரோக்கியமா இருக்கணும்னு விரும்புறதுனால தான் என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஆமா, இந்த வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிறீங்க. ஆமென். அப்ப சுகத்தை நாம் என்ன செய்யணும்? முதலாவது நம்ம விரும்பணும். ரெண்டாவது சுகத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். பல நேரங்கள்ல சுகத்தை நம்ம விசுவாசிக்கிறதுக்கு எதிரான காரியங்களை தான் என்ன செய்கிறது? ஆமென். நம்ம சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது, நம்ம பார்க்கிற காரியங்கள், நம்ம கேட்கிற காரியங்கள், நம்ம கேள்விப்படுகிற காரியங்கள் எல்லாம் எதை குறித்ததாகவே இருக்கு? சுகத்தை நம்ம பார்க்கிறோம், நல்ல ஒரு ஆரோக்கியமான செய்தியவா நம்ம கேட்கிறோம். இல்ல எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய், வியாதி, மரணம், விபத்துகள், இப்படிப்பட்ட காரியங்களா தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டே இருக்கோம். அப்ப சுகத்தை விசுவாசிப்பதற்கு இன்னைக்கு அரிதாக என்ன செய்கிறது இருக்கிறது இல்லையா? வியாதிகள் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்குது. அப்ப சுகத்தையும் நம்மளால என்ன செய்ய முடியல, பார்க்கவும் முடியல. அப்ப சுகத்தை கேள்விப்படவும் முடியல. ஏன்னா முழுவதும் என்ன செஞ்சிருக்கு? வியாதியால் நிரம்பி இருக்கு. ஆனா இதுக்கு மத்தியில நாம் சுகத்தை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா யார் சுகத்தை விரும்பி விசுவாசிக்கிறாங்களோ அப்பதான் அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம்? சுகத்திற்குள்ள நம்ம அடுத்த படிக்குள்ள என்ன செய்கிறோம்? நம்ம கடந்து போக ஆரம்பிக்கிறோம். ஆமென். அதுக்கப்புறம் பாருங்க, சுகத்தை நாம் என்ன செய்ய வேணும்? அறிக்கை செய்யணும். சுகத்தை நம்ம பேசுறோம், நான் சுகமா இருப்பேன், நான் ஆரோக்கியமா இருப்பேன், வியாதி எனக்கு இல்ல, அவருடைய தழும்புகளால் நான் குணமா இருக்கேன், அவர் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி என்னிலிருந்து விலக்குகிற தேவனா இருக்கிறாருன்னு என்ன செய்யணும்? நம்ம சுகத்தை அறிக்கை செய்யணும். நிறைய பேர் பாருங்க சுகத்தை விரும்புவாங்க, ஆனா அறிக்கை செய்வது ஃபுல்லா என்ன அறிக்கை செய்வாங்க? வியாதி அறிக்கை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமென். நீங்க சுகத்தை விரும்பி வியாதி அறிக்கை செய்தீங்கன்னா சுகத்தை என்ன செய்ய முடியாது? நிச்சயமாய் பார்க்க முடியாது. சுகத்தை விரும்பணும், சுகத்தை விசுவாசிக்கணும், ஆரோக்கியத்தை விரும்பணும், ஆரோக்கியத்தை விசுவாசிக்கணும். ஆமென். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் நீங்க அறிக்கை செய்யணும், பேசணும். சுகத்தை பேசணும். ஆரோக்கியமா இருப்பேன், சுகமா இருப்பேன் அப்படின்னு என்ன செய்யணும்? பேசணும். வரப்போகிற நாட்கள்ல எப்படியெல்லாம் நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் நம்ம என்ன செய்வோம்? ஆமென்.
எப்படியெல்லாம் சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம், எப்படி நம்ம சுகத்திலேயே வாழலாம், எப்படி அநேகருக்கு சுகத்தை கொடுக்கலாம். ஆமென். இந்த பைபிள் ஸ்டடியுடைய ஒரு 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 நோக்கமே என்னன்னா, 3 முக்கியமான காரியத்தை தான் இந்த பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்க்க போறோம். முதலாவது, நான் சுகத்தை பெற்று என்ன செய்யணும்? வாழணும். ஒருவேளை நீங்க பலவீனமா இருக்கலாம், உங்களுக்கு அறிமுகமானவர்கள் பலவீனமா இருக்கலாம். அப்ப முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம சுகத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, அந்த சுகத்திலேயே நம்ம தொடர்ந்து வாழ வேண்டும். இன்னைக்கு சுகமா கிடைச்சு நாளைக்கு போய் பலவீனமா இருக்கிறது இல்ல. இன்னைக்கு நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன், இதே சுகத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? இதே ஆரோக்கியத்தில் நான் தொடர்ந்து வாழ வேண்டும். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். சுகத்தை இன்னைக்கு பெற்றுக்கிட்டு 10 நாளுக்கு அப்புறம் போய் மறுபடியும் பலவீனமாகி அதுக்கப்புறம் சுகமாகி அப்படி இல்லை. சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற நான் 2வது சுகத்திலேயே என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். 3வது மிக முக்கியமான ஒரு காரணம், ஏன் இந்த பைபிள் ஸ்டடிய தெய்வீக சுகத்தை குறித்து நம்ம தியானிக்கிறோம்னா, நம்மை சுற்றிலும் வியாதியால் மூழ்கி கிடக்கிற இந்த சமுதாயத்தை ஒரு சுகமாக்குகிற ஒரு நபராக, சுகமளிக்கிற ஒரு நபராக நீங்களும் நானும் வாழ வேண்டும். நீங்களும் நானும் மாற வேண்டும். சுகத்தை கொடுக்கிறவர்களாக நம்ம மாறணும். அல்லேலூயா. முதலாவது இதற்காக நம்ம அதாவது என்ன செய்யணும்னா, முதலாவது நான் சுகத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். 2வதாக, நான் அந்த பெற்றுக்கொண்ட சுகத்திலே என்ன செய்யணும்? வாழ வேண்டும். 3வது, நான் வாழ்கின்ற அந்த சுகத்தை, நான் சுகத்துல பெற்றுட்டேன், சுகத்துல வாழுகிறேன். இப்ப நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிற இந்த சுகத்தை, நான் தேவன் எனக்கு தந்து நான் பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த சுகமான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை மற்றவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அல்லேலூயா. நம்ம மட்டும் சுகமாகிறதுக்காக நீங்க இங்க வரல. அது மட்டும் தேவ சித்தமும் அல்ல. ஒரு தேவ பிள்ளையை குறித்த தேவ திட்டம் அவன் மட்டும் நல்லா இருக்கணும், அவன் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்ன்றது மட்டும் தேவ திட்டம் அல்ல. அவன் மூலமாக அவனை சுற்றிலும் இருக்கிற சமுதாயம் சுகமாய் வாழ்ந்திட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய குடும்பத்தை தேவன் உங்க மூலம் சுகமாக்க விரும்புகிறாரு. ஆமென். உங்களை சுற்றி இருக்கிற நபர்களை உங்கள் மூலமாக தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரு? சுகமாக்க விரும்புகிறார். ஆமென். அதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம்? இந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். எதற்காக? நான் சுகத்தை பெற வேண்டும், நான் சுகத்தில் வாழ வேண்டும், நான் பெற்ற சுகத்தை அநேகருக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன், இந்த பைபிள் ஸ்டடி முடியும் போது நீங்க எல்லாருமே எந்த லெவலுக்கு வந்துருவீங்க அப்படின்னா, நிச்சயமாக என்னாலையும் அநேகருக்கு சுகம் கொடுக்கிற ஒரு கருவியாய் நம்ம மாற வேண்டும். அதனாலதான் நம்ம பாடணும், ஜீவ தண்ணீரே ஆவியானவரை குறித்து யோவான்ல இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும் சொன்னாரு. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நதிகள் பாய்கிற வாழ்க்கை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எல்லாமே நம்ம மேல பாயிற வாழ்க்கை மட்டும் கிடையாது. நம்முடைய உள்ளத்திற்குள்ள இருந்து, நமக்குள்ள இருந்து, நம்முடைய ஆவிக்குள்ள இருந்து அநேக நதிகள் பாய்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன வாழ்க்கை? நதிகளை கட்டவிழ்க்கிற வாழ்க்கை. ஆமென். எனக்கு கிடைச்சா போதும், எனக்கு குடிக்கிறதுக்கு இருந்தா போதும் அப்படின்னு அலைகிற ஒரு வாழ்க்கையே கிடையாது. எனக்கு ஏதாவது நடந்தா போதும், எனக்கு ஒரு சுகம் கிடைச்சு இல்ல. தேவனுடைய நோக்கமும் திட்டமும் என்ன அப்படின்னா, எனக்குள்ள இருந்து, அவரை விசுவாசிக்கிற எனக்குள்ள இருந்து, உங்களுக்குள்ள இருந்து அநேக நதிகள் பாயணும். ஹல்லேலூயா. அதுல ஒரு நதி தான் சுகம் என்ற ஒரு நதி, அதுல ஒரு நதி தான் ஆரோக்கியம் என்கிற ஒரு நதி, அதுல ஒரு நதி தான் நோயே இல்லாத வாழ்வு என்ற ஒரு நதி. ஹல்லேலூயா. அதுல ஒரு நதி தான் நல்ல இளமையாய் பலவீனம் இல்லாம புஷ்டியும் பசுமையுமா இருக்கிற ஒரு நதி. ஒரு நதின்னு சொன்னாரா, நதிகள்னு சொன்னாரா? வேதம் சொல்லுகிறது தெளிவா, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. சிங்குலர்ல அது ப்ளூரல் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒன்றல்ல, அநேக எழுதப்பட்டிருக்கு. அப்ப எனக்குள்ள இருந்து அநேக நதிகளை கட்டவிழ்ப்பதுதான் தேவ சித்தம். ஹல்லேலூயா. நம்புறீங்களா நீங்க? எனக்குள்ள இருந்து அநேக நதிகள் என்ன செய்யணும்? எனக்குள்ள இருந்து அநேக நதிகள் புறப்படணும் ஆண்டவரே. எனக்குள்ள இருந்து அநேக நதிகள் பாய்ந்து செல்லணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல பலவீனமா இருக்கிறவங்களுக்குள்ள, உங்களுக்குள்ள இருந்து சுகமளிக்கிற நதி அவங்களுக்குள்ள பாயணும். ஆமென். ஆமா, உங்களுக்குள்ள இருந்து ஆரோக்கியம் என்னும் நதி உங்க பிள்ளைகளுக்குள்ள பாயணும். ஆமென். உங்களுக்குள்ள இருந்து இந்த சுகமளிக்கிற நதி உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்குள்ள பாயணும், உங்க எதிர்த்த வீட்டுல இருக்கிறவங்களுக்குள்ள பாயணும், உங்களை பாக்குறவங்களுக்குள்ள பாயணும். நீங்க எந்தெந்த வீட்டுக்குள்ள எல்லாம் போறீங்களோ அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற சுகமளிக்கிற நதி ஆமென் அவர்களுக்குள்ள பாயணும். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? ஆமென்.
எனக்குள்ள இருந்து நதிகள் பாயலாம் சொல்லுங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை எனக்குள்ள இருந்து நீங்க பாய வைக்க போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க ஆமென். கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை எனக்குள்ள இருந்து நீங்க பாய வைக்க போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனுடைய நோக்கம் நம்ம அநேகருக்கு சுகம் கொடுக்கறவங்களா என்ன செய்யணும்? மாறணும்ன்றதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நம்ம இன்றைக்கான இந்த வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். ஸோ வரப்போகிற நாட்களில் ரொம்ப முக்கியமான நிறைய காரியங்களை நம்ம சேர்ந்து என்ன செய்ய போகிறோம்? வார்த்தை சுகத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? வார்த்தை ஆரோக்கியத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? வாழ்க்கை, இந்த கர்த்தருடைய வார்த்தை நோயற்ற வாழ்வை குறித்து என்ன சொல்லுகிறதுன்றதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆமென் நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பதற்காக மட்டும் அவர் என்ன செய்யல? சிலுவையில மரிக்கல இல்லையா? வேதம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்ப சிலுவையில நிறைய நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே சிலர் தவறா ஒரு 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 மனநிலை வச்சிருக்கிறாங்க. என்னன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பை எப்படியாவது பெற்றுக்கொள்வதுதான் அப்படின்னு என்ன செய்யறாங்க? அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. உண்மைதான். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பிரதானமான நோக்கம் என்பது பாவத்திலிருந்து மனிதன் விடுதலையாகி ஒரு ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வது மிகவும் முக்கியமான ஒன்று. அதுதான் பிரதானமானது. அது இல்லைன்னு சொல்லல, அது உண்மைதான், அதுதான் உண்மை. ஆனா அது மட்டும் அல்ல. இது மட்டும் அல்ல, கிறிஸ்தவனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா பாவத்திலிருந்து நமக்கு என்ன செய்யும்? ஒரு விடுதலை கிடைச்சிரும். ஆனா வியாதியில தானே என்ன செய்யாது? விடுதலை கிடைச்சிடாது. இந்த தரித்திரத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைச்சிடாது. அப்படி அல்ல. ஹல்லேலூயா. இது எல்லாமே ரட்சிப்புக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ரட்சிப்புகள் என்ன இருக்கு? எல்லாமே இருக்கு. என்னுடைய நோய் இல்லாத வாழ்வு ரட்சிப்புக்குள்ள அடங்கி இருக்கிறது. என்னுடைய கடன் இல்லாத வாழ்வு ரட்சிப்புக்குள்ள அடங்கி இருக்கு. ஏன்னா வேதம் சொல்லுது இல்லையா? ஆமா, அவருடைய அந்த தரித்திரத்தினாலே நான் ஆசீர்வதிக்கப்படும்படி கல்வாரி சிலுவையில் எனக்காக தரித்திரர் ஆனாரே. அப்ப சிலுவையில ஆமா தரித்திரமும் அங்க உள்ள என்ன செஞ்சிருக்கு? இருக்குன்னா சிலுவையில் ஆசீர்வாதமும் இருக்கு. கடன் இல்லாத வாழ்வு சிலுவைக்குள்ள இருக்கிறது, ரட்சிப்புக்குள்ள இருக்கிறது. ஆமென். ரட்சிப்புன்றது பாவத்திலிருந்து மட்டும் விடுதலை அடைவது அல்ல. ரட்சிப்பு அது ரட்சிப்பின் ஒரு பகுதி. ஆனா வியாதியிலிருந்து சுகம் அடைவதும் ஒரு ரட்சிப்பு தான். ஆமென். வியாதியிலிருந்து, ஏன்னா வியாதி ஒரு சிறை இருப்பு தானே. அதை நம்ம வரப்போகிற வாரங்களை பார்ப்போம். வேதம் இந்த வியாதியை எப்படியெல்லாம் என்ன செய்கிறது, அழைக்கிறதுலாம் நம்ம பார்ப்போம். அதை குறித்து நம்ம அதிகமாக தியானிப்போம் நம்ம வரப்போகிற நாட்கள். ஆனால் இப்போ நான் சொல்றேன் என்னன்னா, இந்த வியாதியை குறித்து இருக்கிற அந்த கண்ணோட்டத்தை நம்ம என்ன செய்யணும்? மாற்றணும். ஒரு தேவ பிள்ளையாக நான் தெய்வீக சுகத்தை பெற்று வாழ எனக்கு உரிமை என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய வியாதி எவ்வளவு கொடூரமானதாக இருந்தாலும், என்னுடைய வியாதியின் அந்த தாக்கம் எவ்வளவு ஆழமானதாக இருந்தாலும், அல்லது எவ்வளவு நாட்கள் அது இருக்குது என்பது முக்கியமல்ல. என் தேவனால் குணமாக்கப்பட முடியாது என்ற ஒரு வியாதி இல்லை. ஏனென்றால் ஆமென், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நம்ம என்ன செய்தோம்? நம்ம பார்த்தோம். ஆமென். குறிப்பா நம்ம முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொன்னேன். என்னன்னா, சாராளுடைய வாழ்க்கையிலையும் மரியாளுடைய வாழ்க்கையும் கம்பேர் பண்ணி நம்ம என்ன செய்தோம்? பார்த்தோம். இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலையும் ஆமென் ஒரு கற்பம் சம்பந்தமான ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு சுகத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறாரு. ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யறாரு. அந்த ரெண்டு இடத்துலயுமே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதை நம்ம நம்பணும். ஏன்னா அவரால் சுகமாக்க முடியாது என்ற ஒரு வியாதி இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதியினுடைய கடைசி ஸ்டேஜ் என்ன அப்படின்னா மரணம். அந்த மரணத்தையே அவர் ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் அவரால் முடியாது என்று ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. Nothing is impossible with Jesus. ஆமென். அவரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அதான் நம்ம பாடுறோம். ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எப்படி பாடுறோம்? கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும் நம்ம பாடுறோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லைன்னு பாடுறோம். இது வெறும் பாட்டா மட்டும் இருக்கக்கூடாது. இதுதான் நான் சொன்னேன். என்னன்னா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பது ஒரு வெளிப்பாடாக எனக்குள்ள மாறணும். அது ஒரு ரெவலேஷனா மாறணும். சும்மா ஒரு அறிவா எனக்கு இருக்கக்கூடாது. அது ரெவலேஷனா மாறணும், வெளிப்பாடாய் மாறணும். அந்த வெளிப்பாடு வரும்போதுதான் அதற்கு நேராக
என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வியாதியிலிருந்து என்னுடைய சுகத்திற்கிறதாக என் வாழ்க்கை என்ன செய்ய ஆரம்பிக்குது? திரும்ப ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, தேவன் நேற்றும் இன்றும் என்றும் என்ன செய்கிறார்? அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவோம். நேற்றும் இன்றும் என்றும் ஜெபமனமோ சொல்லுவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனே. அதை நம்ம நம்புறோமா? ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நல்ல கவனிங்க. பலவீனமா இருக்கிறவர்கள் நம்ம என்ன நம்புறோம்? ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் காலத்துல, தீர்க்கதரிசியின் காலத்துல, நியாயாதிபதியின் காலத்துல அற்புதமா எவ்வளையோ அற்புதங்களை, வியாதிகளை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? சுகமாக்கி இருக்கிறார். நம்ம நம்புறோம் இல்லையா? வேதத்தில் நிறைய அற்புதங்கள், அடையாளங்கள் நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். வேதத்தின் முதல் புத்தகத்திலிருந்து வேதத்தின் கடைசி புத்தகம் வரைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு? அற்புதங்கள், அடையாளங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. வேதத்தினுடைய முதல் அற்புதத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆதியாகமம் 20வது அதிகாரத்துல, 20வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்துல வேதத்துல முதல் அற்புதம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். வேதத்தின் முதல்ல எழுதப்பட்ட ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரி இங்கதான் என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. என்னன்னா, தேவன் அபிமெலேக்கையும் ஆமென் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் என்ன செய்தாராம்? குணமாக்கினார் எழுதப்பட்டிருக்கு. அப்ப வேதத்தினுடைய முதல் பகுதி, முதல் புத்தகமாகிய ஆதியாகமத்துல தெய்வீக சுகம் என்ன செய்யப்பட்டிருக்கு? ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அது இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்படி நின்று போய் விடவில்லை. வேதத்தின் கடைசி புத்தகத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வேதத்தினுடைய கடைசி புத்தகம் என்னது? வெளிப்படுத்தின விசேஷம். அதனுடைய 22வது அதிகாரம், கடைசி அதிகாரம் 2வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கேயும் தெய்வீக சுகம் என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதி வைக்கப்பட்டிருக்கு. என்ன எழுதி வைக்கப்பட்டிருக்கு பாருங்க. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது என்று நம்ம என்ன செய்கிறோம்? வேதத்தின் கடைசி புத்தகத்துல பார்க்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்துல. அப்ப ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, வேதம் ஆதியாகமம் புஸ்தகத்துல துவங்கும் போதும் அங்கு தெய்வீக சுகம் நடந்திருக்கிறது. வேதத்தின் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்திலும் தெய்வீக சுகம் என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப வேதத்தின் துவக்கம் முதல் வேதத்தின் முடிவு வரைக்கும் தேவன் மாறாதவராக தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? எபிரேயர் அதனுடைய 13வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறாரு இல்லையா? இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துல பாருங்க, பிதாவாகிய தேவன் வல்லமையான அற்புதங்களை என்ன செய்தாரு? பழைய ஏற்பாட்டின் காலத்துல செய்திருக்கிறாரு. நிறைய காரியங்கள் நம்ம தியானிக்கலாம் இல்லையா? வரப்போகிற நாட்கள்ல நம்ம அதை குறிச்சு எல்லாம் பார்ப்போம். ஆமென். அவர் அறியப்பட்டதே, அவருடைய ஒரு பெயரே யெகோவா ராஃபா என்னும் நாமத்தினால தன்னுடைய ஜனங்களுக்கு அறிமுகமானார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர் என்று தன்னை அறிமுகப்படுத்துறார். இப்ப ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் பாருங்க. நீங்க ஒரு மருத்துவமனைக்கு போறீங்க. அங்க ஒரு பெரிய நபர் என்ன செய்றீங்க? சந்திக்கிறீங்க. ஒரு பெரிய நபரை சந்திக்கிறீங்க. அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிற என்னன்னா, நான் சூப்பர் ஸ்பெஷாலிஸ்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? தன்னை அறிமுகப்படுத்துறாரு. அப்படின்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பேர் என்ன செஞ்சிருக்கிறாரு? சுகமாக்கியிருக்காரு. அதனால அவருக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க? சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற ஒரு பேர் என்ன செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அதுல நிறைய பெயர்களா இருக்கு. எத்தனையோ இந்த பெரிய பெரிய டாக்டருக்கு பெரிய பெரிய பெயர்களை சொல்லி என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு அந்த ஒரு பெயரை கொடுக்குறாங்க. ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றாங்க. குழந்தைகள் ஸ்பெஷலிஸ்ட் பாக்குறோம். அவங்க என்ன பண்றாங்க? குழந்தைகள் சம்பந்தமான எந்த வியாதிக்கு போனாலும் அற்புதம் என்ன செய்யுது? அவங்க என்ன செய்யறாங்க? சுகத்தை அவங்க சுகமாக்கிறாங்க. அதே போல எலும்பு சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட எத்தனையோ ஸ்பெஷலிஸ்ட் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அவர்கள்லாம் அதுல தேறினவர்களா இருக்கிறதுனால அந்த பேர் அவங்க என்ன செய்யறாங்க? உச்சரிக்கிறாங்க இல்லையா? இது மருத்துவத்துறைக்கு மட்டும் இல்ல. நீங்க கல்வித்துறையில இருந்தீங்கன்னா அதுல நிறைய பட்டம் பெற்றவங்கள நம்ம என்ன பண்றோம்? அதுல பேர் சொல்லி என்ன செய்யறாங்க? கூப்பிடுறாங்க இல்லையா? அதே போல நிறைய காரியத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த
போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பாருங்க, காவல்துறையில கூட அதுல சில தேர்ந்தவங்களுக்கு சில பெயர்கள் என்ன செய்யறாங்க, கொடுக்கறாங்க. அப்ப அந்த துறையில அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, சிறந்து இருக்கிறதுனால அந்த பெயரால அவங்க அறியப்படுறாங்க. புரியுதா நான் சொல்றது? அப்ப தேவன் தன்னை சுகமளிக்கிறவர், தன்னை மருத்துவர், குடும்ப மருத்துவர் என்ன செய்யறாரு, நானே உன் பரிகாரி, நானே உன் குடும்ப மருத்துவர்னு சொல்லி அவர் அழைக்கிறார்னா அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டதுன்னா அதுல அவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா என்ன செஞ்சிருக்கிறாரு இருக்கிறதுனாலதான் அவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, ஆதியாகமத்தில் அவர் அற்புதத்தை சிலர் என்ன நம்புறாங்கன்னா வெளிப்படுத்தல விசேஷத்தோட என்ன பண்ணிருச்சு, சுகமெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சு போச்சு நம்புறாங்க. இல்ல இல்ல இல்ல, இன்றைக்கும் தேவன் சுகமளிக்கிறவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் கூட அம்மன் எத்தனையோ பேரு, நீங்க கூட எத்தனையோ பேரு அற்புதமான ஒரு சுகத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுதான் என்ன செஞ்சீங்க, ஆலயத்துக்கு அம்மன் வந்திருப்பீங்க இல்லையா? அதாவது தீராத வியாதிகள் இருந்து, குணமாக்கப்பட முடியாத வியாதிகளில் இருந்து எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமையிலிருந்து, சொந்த பந்தத்தால இனி நடக்காத முடியாது என்ற கைவிடப்பட்ட நிலைமையிலிருந்து கர்த்தர் எத்தனையோ பேர் அற்புதமாய் சுகமாக்கி என்ன செஞ்சிருக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். நம்ம நடத்துற அற்புத பெருவிழால கூட நம்ம எத்தனையோ இன்ஸ்டன்டான ஹீலிங்கை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கண்களால பாக்குறோம். அப்ப தேவன் என்ன செய்யறாருன்னா இன்றைக்கும் சுகமளிக்கிறவரா இருக்கிறாரு. ஆமென். சுகம் முடிந்து போகல, இன்றைக்கும் தேவன் சுகமளிக்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க அதை நம்புறீங்க? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் என்ன செஞ்சிருக்கிறாரு, மாறாதவர். ஆக்சுவலி என்னன்னா தேவனுடைய ஒரு பெயரே மாறாதவர். ஆமென். சங்கீதம் 102 அதனுடைய 27வது வசனம் சொல்லுது பாருங்க. சங்கீதம் 102:27 சொல்லுது, நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். ஆமென். சங்கீதக்காரர் சொல்றான், தேவனே நீரோ எப்படி இருக்கிறீர், மாறாதவராய் இருக்கிறீர். அப்படின்னா அவர் என்ன செய்வது இல்லை, பா நேற்றுக்கு சுகம் கொடுத்தம்பா, என்னால முடிஞ்சு, இன்னைக்கு என்னால என்ன செய்ய முடியாது, சுகத்தெல்லாம் என்ன செய்ய முடியல, இன்னைக்கு என்னால சுகத்தை கொடுக்க முடியாது, இன்னைக்கு என்னால ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும், நாளைக்கு எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது, ஆனா நாளைக்கு சுகத்தை கொடுக்க, அப்படி ஆண்டவர் என்ன செய்வதில்லை. நேற்றைக்கு இன்றைக்கு நாளைன்னு அவர் என்ன செய்வதில்லை, மாறுவதில்லை. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மாறாத, he is unchanging God. ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவன், அவர் மாறாத தேவன். ஆமென். அவர் நேற்றைக்கு சுகமாக்கினார். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கு சுகமாக்குகிறார், நாளைக்கும் அவர் சுகமாக்குவார். ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கையில நீங்க இன்னொரு வசனம் கூட நம்ம பார்க்கிறோம். மல்கியா 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க. மல்கியா 3:6 தேவனே சொல்றார், என்ன சொல்றார் பாருங்க, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்லுகிறார். வசனத்தை பாருங்களேன். மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது பாருங்க, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோப்பின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஏன்னா அவர் மாறுறவரா மட்டும் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு வய உயிரோட இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் உடன்படிக்கை நிறைய இடத்துல சங்கீத புஸ்தகத்துல மற்ற அதிகாரங்கள்லாம் நீங்க வாசிக்கும் போது அவர் தேவனை குறித்து ஒரு வார்த்தை அற்புதமா எழுதப்பட்டிருக்கும். உடன்படிக்கையில் மாறாத தேவன் என்ன செய்யப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவோ பாவங்கள், அக்கிரமங்கள், மீறல்களை செய்து ஆண்டவரை விட்டு தூர போன போது கூட அன்றைக்கு அவர் இஸ்ரவேலுக்கு, ஆபிரகாமுக்கு, யாக்கோப்புக்கு, ஈசாக்குக்கு அவர் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையிலிருந்து அவர் ஒரு நாளும் மாறவே இல்லை. அதனால ஆண்டவரே சொல்றார். எப்படி சொல்றார் பாருங்க. மல்கியா 3:6 நான் கர்த்தர், நான் மாறாதவர் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் மாறாதவர். ஏன் அப்படின்னா, நிறைய கிறிஸ்தவங்க கூட என்ன நம்புறாங்கன்னா, அன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சாருங்க, எவ்வளோ அற்புதம் நடந்துச்சுங்க, இன்னைக்கு அந்த அற்புதங்கள்லாம் என்ன செய்யறது இல்லை, நடக்கிறது இல்லைங்கன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல இல்ல, அதனாலதான் ரொம்ப அழுத்தின்றனால நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு தேவனால் அற்புதமான சுகத்தை கொடுக்க முடியுமானால் இன்றைக்கும் உங்களுக்கு அற்புதமான ஒரு சுகத்தை தேவனால் கொடுக்க முடியும். அன்றைக்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் பலவீனப்பட்டவர்களில் ஒருவனும் இல்லை என்று அவர்களை அற்புதமாய் தேவனால் நடத்தி வர முடியும் என்றால், உங்களையும் பூர்ண சுகத்தோடும் பூர்ண ஆரோக்கியத்தோடும் நடத்த தேவனால் இன்றைக்கும் என்ன செய்யும், ஆமென், கூடும். ஹல்லேலூயா. அவர் மாறாதவர். எல்லாரும் அறிக்கை செய்யுங்க பார்ப்போம். கர்த்தாவே சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே
நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. அந்த வசனத்துல எழுதி வைத்துக் கொள்ளுங்க. சங்கீதம் 102:27. கர்த்தாவே நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். பலவீனம் வரும்போது, சோர்வு வரும்போது, கலக்கம் வரும்போது, ஆமென், உங்களுக்கு கவலைகள் பெருகும் போது, பலவீனம் உங்கள் சரீரத்தை தாக்கும் போது, வியாதிகள் உங்கள் சரீரத்தை தாக்கும், பல்வேறு காரணங்களால வியாதிகள் என்ன செய்யலாம், வேலை வரலான தேவன் ஆமென் நான் பூர்ண ஆரோக்கியத்தோடு இருக்க முடியாத என்ன செய்கிறாரு, என்னை அழைத்திருக்கிறாரு. ஒருவேளை வியாதிகள் வந்தா கூட நம்ம என்ன அறிக்கை பண்ணணும், ஆண்டவரே நீரோ மாறாதவரா இருக்கிறீர். ஆண்டவரே, அன்றைக்கு சுகத்தை கொடுத்த தேவன் இன்றைக்கும் நீர் சுகத்தை தர வல்லவராய் இருக்கிறீர். நீர் மாறாதவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் அற்புதராய் இருக்கிறீர். நீர் அன்றைக்கு மருத்துவரானால் இன்றைக்கும் நீர் மருத்துவர் தான். ஆண்டவரே, எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் மருத்துவராய் அறியப்பட்டார் என்றால் இன்றைக்கும் அவர் எனக்கும் மருத்துவராய் தான் அறியப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் unchanging God. He is an unchanging God. Hallelujah. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, ஆமென், சேஞ்சிங் காட் அல்லங்க அவரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சேஞ்சிங் காட நீங்க ஆராதிக்கல, அன்சேஞ்சிங் காட நீங்க ஆராதிக்கிறீங்க. மாறுகிற வேதம் சொல்லுகிறது, மனிதன் தான் யாரு, மனிதன் தான் மாறுவான், ஆனா தேவனோ மாறாதவராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் சுகத்திலிருந்து ஒரு நாள் என்ன செய்யவில்லை, மாறல. ஆமென். இன்றைக்கும் அவர் சுகத்தை தருகிறார். இந்த ரகசியம், ஆமென், இந்த அறிவு உங்களுக்குள்ள ஒரு வெளிப்பாடா மாறணும். அவர் மாறாதவர் இல்ல, அவர் மாறல இல்ல, அவர் மாறாத தேவனாய் இருக்கிறாரு. ஆமென். அவர் எனக்கு அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறாரு. எனக்கு தேவையான சுகத்தை அவர் தர வல்லவராய் இருக்கிற உங்க பலவீனம், உங்க வியாதி எதுவாக இருந்தாலும் ஒரு மாறாத தேவன் உங்களுக்கு இருக்கிறாரு. பக்கத்துல பார்த்து உங்க பலவீனம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், எவ்வளவு வேதனைகள் நிறைந்ததாக இருந்தாலும், எவ்வளவு வலிகள் நிறைந்ததாக இருந்தாலும், எவ்வளவு பாரம் நிறைந்ததாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாறாத தேவன் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், நீங்க நம்புங்க. இயேசுவின் நாமத்துல நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு மாறாத தேவன் என்ன செய்றீங்க, ஆமென், என்னோடு இருக்கிறீங்க. ஆண்டவரே, என் குடும்பத்துல நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவரே, என் வீட்டுல நீங்க என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க. ஆண்டவரேன்றதை நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் பிதாவாகிய தேவன் பல்வேறு விதமான வியாதியிலிருந்து சுகங்களை அநேகருக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நம்முடைய தீர்க்கதரிசிகளை கர்த்தர் என்ன செய்தார், பயன்படுத்தினார். தம்முடைய தாசர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். தீர்க்கதரிசிகள் மூலம் அற்புதங்கள், அடையாளங்கள் என்ன செய்தது, வல்லமையான சுகங்கள் என்ன செய்தது, நடைபெற்றது. ஹல்லேலூயா. ஆமென். தேவனாகிய கர்த்தர் பயங்கரமான அற்புதங்கள் என்ன செய்தாரு. அதே போல சிலர் என்ன நம்புறாங்க, பிதாவாகிய தேவனுடைய காலத்துல பயங்கரமான அற்புதங்கள் என்ன செய்தது, ஆண்டவர் ஆச்சரியமா நடந்துச்சு, அதிசயமா நடந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் என்ன செய்யல, எதுவுமே நடக்கல. இல்ல, வேதம் பாருங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷ புஸ்தகங்களை நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து முழுவதும் அற்புதத்தை செய்கிறவராக என்ன செய்தாரு, சுற்றி திரிந்தார் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை ஒரு ஊழியக்காரர் இப்படி வர்ணிக்கிறார். என்னன்னா, ஒன்று அவர் எங்கேயாவது சுகமாக்கி கொண்டிருப்பாரு, அல்லது யாருக்காவது சுகமாக்கி கொண்டு திரும்பி வந்துகிட்டு இருப்பாரு. அப்படி இல்லைன்னா யாரையாவது சுகமாக்க போய் கொண்டிருப்பாரு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துல, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில அற்புத அடையாளங்கள், சுகமளிக்கிற ஊழியம் ஒரு முக்கிய பங்கு என்ன செய்தது, வகித்தது. ஏன் அதை சொல்றேன்னா, அதைதான் நம்ம வாசிக்கிற எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார்னா, அவர் காலத்துல அவர் அற்புதத்தை செய்தார்னா இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறாரு. இன்றைக்கும் அவர் அற்புதமான சுகத்தை தர வல்லவராக இருக்கிறாரு. இயேசு மாறாதவர். ஆமென். சும்மா வாயில் அறிக்கை செய்யறதுல, சும்மா இயேசு மாறாதவர் சொல்றவர்ல, இதை நம்ம உணர்ந்து சொல்லணும். எப்படி உணர்ந்து சொல்லணும், அன்றைக்கு அவரால் வியாதியஸ்தர்களை சுகமாக்க முடியும் என்றால் இன்றைக்கும் அவரால் சுகமாக்க முடியும். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஒரு மாறாத தேவன் ஆராதிக்கிறவங்க. ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து அவர் மாறுறதில்லை. ஆமென். நீங்க இந்த சுவிசேஷ புஸ்தகங்கள்ல ஒரு இடத்துல கூட அவர்கிட்ட வந்த ஒரு வியாதியஸ்தனை பார்த்து, இன்னைக்கு என்னால முடியாதுப்பா, இந்த வியாதி என்னால முடியாதுப்பா, இதுக்கு என்கிட்ட ஒண்ணும் கிடையாதுப்பா அப்படின்னு யாரையும் சொல்லி அவர் அனுப்பி விட்டதாக சரித்திரமே இல்லைங்க. ஹல்லேலூயா. யோவான் எழுதும் போது சொல்றாரு,
அவர் செய்த அநேக அற்புதங்களை அடையாளங்களை எழுதினா உலகம் கொள்ளாதுன்றாருங்க. ஆமென். புஸ்தகங்கள் பத்தாதுன்றாரு. அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொஞ்சம் தான். ஒரு ஊழியத்திலேயே எவ்வளவோ அற்புதங்கள் அடையாளங்கள் வல்லமையான சுகங்கள் நடந்தாலும் எல்லாத்தையுமா நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம், எல்லாத்தையுமா நம்ம நோட் பண்ணி வைக்கிறோம். இல்ல, அத மாதிரி தான் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துல எவ்வளவோ அற்புதமான சுகங்கள் என்ன செய்யிட்டு இருக்கு, நடந்திருக்கு. அத யோவான் சொல்றாரு, அதெல்லாம் எழுதுனா என்ன செய்யாது, புஸ்தகங்கள் போதாதுன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அப்ப அவ்வளவு வல்லமையான சுகங்களையும் அற்புதத்தையும் அடையாளங்களையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, செய்திருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவரா இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அன்றைக்கு அவரால் அற்புதம் செய்ய முடியும் என்றால் இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு அவரால் ஒரு சுகத்தை கொடுக்க முடியும் என்றால், அதாவது பாருங்க, எந்த நேரத்துல கூட, எந்த நேரத்துலனா அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த நாள்ல கெத்செமனே தோட்டத்துல வேதனையோடு வியாகுலத்தோடு வேர்வை, அந்த வேர்வையானது இரத்தத்தின் பெருந்துளிகளாய் நிலத்துல என்ன செய்யுது, விழுது. அந்த அளவுக்கு வியாகுலத்தோடு என்ன செய்கிறாரு, சிலுவையை சுமக்கிறதுக்காக என்ன பண்றாரு, ஆயத்தமாகிட்டு இருக்கும்போது கூட பேதுரு டக்குன்னு வாள் எடுத்து காது என்ன செஞ்சிட்டாரு, ஒருத்தனுக்கு வெட்டிட்டாரு, காது கீழே விழுந்துருச்சு. அந்த சூழ்நிலையில கூட தேவன் சுகமாக்குறவரா தான் இருந்தாரு. ஹல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, மிகவும் வேதனையை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை, பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவமானங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையில வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான செல்ல குமாரன் கல்வாரி சிலுவையில எல்லாருக்கும் முன்பாக விரித்த கரங்கள்ல தொங்குற ஒரு சூழ்நிலை. பெரிய அவமானத்தை அவர் சந்திக்கணும், கசையடிகளை ஏற்கணும், அடி வாங்கணும், முள்முடியை ஏற்கணும், காயங்கள், வேதனைகள், இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு சின்ன பிரச்சனையை நாளைக்கு நம்ம சந்திக்க வேண்டி வரும்போது நம்ம எவ்வளவு உடைந்து போகிறோம். ஒரு பலவீனத்தை எடுத்துக்கலுங்க, ஒரு வலி வரும்போது, நம்ம வேதனை வரும்போது நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு என்ன செஞ்சிருது, ரொம்ப அப்படியே மன வேதனையில மன வியாகுலத்துல என்ன பண்ணிடுறோம், யாரையும் பேச மாட்டோம், சாப்பிட மாட்டோம், எதையுமே என்ன செய்ய மாட்டோம். அது நினைச்சாலே வேதனையா என்ன செய்யுது, இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்வோம், எந்த நல்ல காரியமும் செய்வோமா, ஒண்ணுமே செய்ய மாட்டோம். ஆண்டவர் பாருங்க, அந்த சூழ்நிலையில கூட நிறைய அற்புதங்களை எடுத்து எனக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஏன் இதை சொல்றேன்னா, அந்த சூழ்நிலையில கூட அவரால் அற்புதம் செய்ய முடியும்னா அந்த தேவன் இன்றைக்கு மாறாதா இருக்கிறதான் சொல்றேன். அந்த சூழ்நிலையில கூட அந்த பாரமான, எந்த அளவுக்கு அவர் பாரமா இருக்கிறாரு, வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் மண்ணில் போய் என்ன செய்யுது. இந்த மாதிரி யாரையாவது பார்த்துருக்கீங்களா? அந்த பாடுகளை வேதனை நினைச்சு வியாகுலப்படும் போது வியர்க்கிற அந்த வேர்வைய ரத்தமா மாறி என்ன செஞ்சிருக்கு. அப்படின்னா வேர்வை ரத்தமா மாற அளவுக்குன்னா உள்ள இருக்கிற நரம்புகள்ல அந்த செல்லெல்லாம் உடைஞ்சு என்ன செஞ்சிருக்கு, உடைக்கப்பட்டிருக்கணும். அது கூட உடைக்கப்பட்டு என்ன பண்ணிருக்கணும், அப்படியே வேர்த்து என்ன செஞ்சிருக்கணும், ரத்தத்தோட கலந்தது வெளியேறி இருக்கு. அப்படிதானே அது விழுந்திருக்கும் அந்த வேர்வை. அப்ப அந்த அளவுக்கு ஒரு மனிதன் என்ன செய்யறாரு, மிகுந்த வேதனையோடு என்ன செய்யறாரு, கெத்செமனே தோட்டத்துல ஜெபித்துக்கிட்டு இருக்கும் போது காதை என்ன செஞ்சான், பேதுரு வெட்டிட்டான். அப்ப கூட ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த வியாகுலத்தை முன் பெருசா என்ன செய்யல. அந்த இந்த சூழ்நிலை எப்பா இப்ப எனக்கு மூடே கிடையாதுப்பா சுகமாக்குறதுக்கெல்லாம், நானே சிலுவையை நினைச்சு பரிதவிச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கேன், வேதனையோடு எப்படாத சுமக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நேரம் காதுக்கு இதெல்லாம் தூக்கிட்டு போப்பாங்கட்டு அப்படின்னு அவர் என்ன செய்யல, சொல்லல. அந்த நேரம் கூட அவர் தம்முடைய சுகமளிக்கிற வல்லமையை வெளிப்படுத்துறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். நிறைய நேரங்கள்ல நமக்கு பலவீனம் வரும்போது, நமக்கு வியாதிகள் வரும்போது, நம்ம பலவீனத்தால பாதிக்கப்பட்டிருக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தேவனுக்கு என் மேல அக்கறை இல்லை போல, தேவன் என்னை கண்டுக்கிறாம விட்டுட்டாரு, அவருக்கு வேற ஏதோ வேலை இருக்கு போல, என்னை விட வேற ஏதோ ஒரு பெரிய வேலை இருக்கு போல நம்ம என்ன செய்யறோம், நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன் பாருங்களேன், அவர் சிலுவை அவருக்கு முன்பாக மிகப்பெரிய பாடை அனுபவித்து அவர் நிந்தையை சுமந்து அந்த மரிக்க வேண்டிய அவ்வளோ பெரிய கடினமான சூழ்நிலையும் கூட நின்று ஒருத்தரை சுகமாக்கிட்டு போறாருன்னா அவர் பெரிய தேவனுங்க. அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுங்க, அவர் மாறாத தேவனுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும்
இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நீங்க நம்புறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு அது ஒரு வெளிச்சமா உங்களுக்குள்ள உதிக்கட்டும். என் தேவன் மாறாதவர். அவர் அன்றைக்கு, நான் சொல்றேன், ஆதியாகமம் முதல்ல புஸ்தகத்தை நம்ம பார்க்கிறோம். அவன் அபிமெலேக்குடைய வீட்டார், அவனுடைய மனைவி, அவனுடைய வேலைக்காரர்களுடைய கர்ப்பத்தை எல்லாம் கர்த்தர் குணமாக்கினார்னு வேதம் என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அந்த தேவன் இன்றைக்கு மாறாதவராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நாகம்மானுடைய குஷ்டரோகத்தை சுகமாக்கின தேவன் மாறாதவராய் இருக்கிறாரு. எத்தனையோ வியாதிகள் நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். ஏன் அவர்கள் எல்லாம் ஆண்டவர் பாத்தீங்கன்னா சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை மட்டும் சுகமாக்கல, சாப்பாட்டை கூட ஆண்டவர் சுகமாக்கினார்னு வேதம் எழுதி இருக்கு. அவன் சாப்பாட்டுல சாவு இருந்துச்சு, தேவன் என்ன பண்ணாரு? அதை கூட என்ன செய்தாராம்? சுகமாக்கினார். அந்த தேவன் மாறாதவரா இருக்கிறாரு. ஆமென். அப்ப பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள், மரண ஊழங்கள் நம்மை பயமுறுத்தும் போது, நம்மை நெருக்கும் போது ஒரு வெளிப்பாடு நமக்குள்ள வரணும். என்ன வரணும்னா, என் தேவன் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் முடியாது என்ற வியாதி ஒன்று இல்ல. ஆமென். He is an unchanging God என்ற ஒரு ரெவலேஷன் நமக்குள்ள என்ன செய்யணும்? நமக்குள்ள வரணும். ஆமென். அவர் மாறாதவர், அவர் மாறாதவர். என் தேவனாகிய கர்த்தர் மாறாதவர். அவர் அன்றைக்கு அற்புதம் செய்தார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியானுடைய வேலையை பார்த்தீங்கன்னா சுகமளிக்கிற ஆவியானவர். அப்போஸ்தலர்களை கர்த்தர் என்ன செய்றாரு? இயேசுவே சுகமளிக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10வது அதிகாரம் 38 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் இவ்வாறு சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன செய்தாராம்? அபிஷேகம் பண்ணினார். வசனம் எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து குணமாக்குறவராய் சுற்றி திரிவதற்கு பரிசுத்த ஆவியானுடைய பங்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக என்ன செஞ்சிருக்கு? இருந்திருக்கு. அப்ப நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினால இயேசுவை என்ன செய்யறார்? நிரப்புறார். அப்ப இந்த 3 பேரும் இணைந்து ஒரு குணமாக்குற ஊழியத்தை என்ன செய்யறாங்க? அப்ப இயேசு கிறிஸ்துவின் குணமாக்குற ஊழியத்திற்கு பிதாவாகிய தேவனுடைய பங்கும் இருக்கு, பரிசுத்த ஆவியானுடைய பங்கும் இருக்கு. அப்ப 3 பேருமே சுகமாக்குற ஊழியத்துல ஈடுபடுறாங்க. நிறைய பேர் என்ன நம்புறாங்க? இயேசு கிறிஸ்து காலத்துல அற்புதங்கள், சுகங்கள்லாம் நடந்துச்சுங்க, அவர் போனாரு, எல்லாம் போச்சுங்க. இல்ல, அவர் போனாரு, பரத்துக்கு போனாரு, ஆனா பரிசுத்த ஆவியானவர் தந்துட்டு தான் போனாரு. அல்லேலூயா. அதனால அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பாருங்க, அப்போஸ்தலருடைய நடபடிகளை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆமென், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2வது அதிகாரத்துல பெந்தேகோஸ்தே நாள்ல மேல் வீட்டறையில பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மேல இறங்குறாங்க. 3வது அதிகாரமே பிறவியில் இருக்கிற ஒரு சப்பான் எழுந்து நடக்கிறான். அல்லேலூயா. அற்புதம் என்ன செய்கிறது? சுகமளிக்கிற ஊழியம் பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேர் நம்புறீங்க? பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு இருக்கிறாருன்னு. பரிசுத்த ஆவி இருக்கிறாரு. அதனாலதான் ஆவியானவரே வாங்கன்னு பாட்டு பாடுறோம். ஆவியானவர் ஜீவ தண்ணீரே ஆவியானவரேன்னு ஏன் சொல்றோம்னா, இன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்போ ஒன்று நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு இருக்கிறாருன்னா பரிசுத்த ஆவியானவரோடு கூட சுகமும் இருக்கிறது. அது எப்படி? ஆவியானவர் மட்டும் இருக்கிறாரு, ஆனா அவருக்குள்ள சுகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சுகத்தை, சுகமளிக்கிற ஊழியத்தை செய்வதற்கு முக்கிய பங்கு பரிசுத்த ஆவியானவர் வகிச்சிருக்கிறாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா அந்த இடத்துல சுகம் உண்டு. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆவியானவர் ஒரு இடத்துல இருந்தா, அதனால வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலையும் உண்டு. அப்படின்னா என்னன்னா, சுகம் உண்டு, அங்க ஆரோக்கியம் உண்டு, அங்க பலன் உண்டு. அப்ப ஆவியானவரே இருக்கிறீங்கப்பா, ஆவியானவரே என்ன நடத்துறீங்க அப்படி சொல்றது மட்டும் இல்ல, ஆவியானவர் இருந்தார்னா அங்க சுகமும் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு பூமியில இருக்கிறார்ல, பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு சபையில இருக்கிறார்ல, அவர் மாறாதவராய் இருக்கிறார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக சுகத்தை ஆவியானவரால் கொடுக்க முடியும் என்றால், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள் மூலமாக தேவன் அற்புதமான சுகங்களை கொடுக்க முடியும் என்றால், இன்றைக்கும் அதே ஆவியானவர் ஜீவனோடு தான் இருக்கிறாரு. இன்றைக்கும் அதே ஆவியானவர் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டல்லவா இருக்கிறாரு. இன்றைக்கும் அதே ஆவியானவர் நம்மை உணர்த்தி கொண்டல்லவா இருக்கிறாரு, நம்மோடு வாசம் பண்ணுகிறாரு. அந்த ஆவியானவர் சுகமளிக்கிறவர் அல்லவா. அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லையே. ஏன்னா அவர் நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அதனாலதான் நம்ம பாடும்போதே, ஆராதிக்கும் போதே நம்ம பாடுறோம், ஆவியானவரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக எனக்குள்ள வாங்க ஆவியானவரேனா. நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் சுகமளிக்கிற ஊழியத்துல மிகப்பெரிய ஒரு பங்கு வகிச்சிருக்கிறாரு. அப்ப ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருன்னா அவர் மட்டும் எனக்குள்ள இருப்பாரு, ஆனா அவரு சுகத்தெல்லாம் வெளியில வச்சுட்டு வந்துருவாருன்னு இல்ல, அர்த்தம் அல்ல அது. ஆவியானவர் எனக்குள்ள வந்தார்னா அவர் வைத்திருக்கிற சுகத்தோடு தான் வருவாரு. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும்போது அவருடைய பரிபூர்ணத்தோடு தான் வருவாரு. அல்லேலூயா. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறேன். இப்போ ஒரு போலீஸ் ஆபீசர் உங்க வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. அவர் வெறும் நபரா மட்டுமா வராரு? இல்ல, அவர் உங்க வீட்டுக்குள்ள வந்தா அவர் அதிகாரத்தோட தான் வருகிறாரு. ஒருவேளை அவர் மஃப்டியில கூட என்ன செய்யலாம், வரலாம். ஒருவேளை ஒரு விருந்தாளியா கூட என்ன செய்யலாம், உங்க வீட்டுக்கு வரலாம். அதுக்காக விருந்தாளியா தான் வந்திருக்காரு அவர் போலீஸ்னு அர்த்தமா? இல்ல, அவர் எங்க இருந்தாலும் அவர் மேல அவருடைய அதிகாரம் என்ன செய்கிறது, இருக்கிறது. அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு எங்க இருந்தாலும். ஒரு 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 பெரிய ஆபீசர் எடுத்துக்கோங்க, ஒரு சிஎம் எடுத்துக்கோங்க. சிஎம் வராரு, சிஎம் வீட்டுக்குள்ள அவர் சிஎம் இல்ல, வீட்டுக்கு வெளியில தான் சிஎம்னு சொல்ல முடியுமா? இல்ல இல்ல இல்ல, அவர் எங்க இருந்தாலும் அவர் யாரு தான், சிஎம் தான். ஏன்னா அவருடைய அதிகாரம் எல்லா இடங்களிலும் என்ன செய்ய ஆரம்பிக்கும், வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது மாதிரிதான் பரிசுத்த ஆவியான ஒரு இடத்துல இருக்கிறார்னா அவர் இருக்கிற எல்லா இடங்களிலும் சுகம் இருக்கும், அவர் இருக்கிற எல்லா இடங்களிலும் ஆரோக்கியம் இருக்கும். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க இதை? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சொல்லுங்க, இயேசுவே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தேவனே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். அல்லேலூயா. ஒரு வெளிப்பாடு இன்னைக்கு உங்களுக்குள்ள வரட்டும். அன்றைக்கு தேவனால் அற்புதம் செய்ய முடிந்தது என்றால் இன்றைக்கும் தேவனால் எனக்கு அற்புதத்தை செய்ய, சுகத்தை கொடுக்க அவரால் முடியும். இன்றைக்கு என் தேவனால் சுகத்தை கொடுக்க முடியும் என்றால் நாளைக்கும் என் தேவனால் சுகத்தை கொடுக்க முடியும். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற என் தேவன் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஒரு வெளிப்பாடோடு இன்னைக்கு நம்ம முடிக்கலாம். வரப்போகிற வாரத்தை தொடர்ந்து நம்ம ஆமென் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பிப்போம். நம்ம எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல எழும்பி நின்று ஆமென் பரிசுத்த ஆவியானவரே, நீர் மாறாதவராய் இருக்கிறீர். இயேசுவே, நீர் நேற்றும் இன்றும் என்றும், இந்த வார்த்தையை அறிக்கை செய்துகிட்டே இருங்க. சுகமளிக்கிற தேவனே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். அற்புதங்களை செய்கிற தேவனே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். நீரோ மாறாதவராய், நீரோ மாறாதவர். ஹல்லேலூயா. நீங்க சொன்னீங்களே, நான் கர்த்தர் மாறாதவர், நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லவரே, நாங்களுமே உயர்த்துகிறோம். அப்படியே சேர்ந்து அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த சுகமளிக்கிற ஆவியானவரே, ஆவியானவரே, எங்களுக்குள்ள நீங்க அசைவாடுங்க. ஒரு வல்லமையான சுகத்தை எனக்குள்ள தாங்க. ஏதோ ஆவியானவர் இருக்காருன்னு சொல்றது மட்டும் அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆவியானவர் ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துல சுகம் இருக்கும். ஆமென். ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தாருன்னா சுகம் நடக்கும். அதை விசுவாசித்து சேர்ந்து கர்த்தரை அப்படியே மகிமையான ஆராதித்து துதிச்சு நிறைவு செய்யலாமா? நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. ஆவியானவரே, மாறாதவரே, நன்றி அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்களுமே உயர்த்தும் போதே, நாங்களுமே துதிக்கிற இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்க மத்தியில் அசைவாடட்டும் ஆண்டவரே. பெந்தைக்கோஸ்தே நாள்ல இறங்கின அந்த ஆவியானவர் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் நீர் வல்லமையாய் இறங்குவீராக. அற்புதமான சுகங்கள் நடக்கட்டும், அற்புதமான விடுதலைகள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ
ஆவியானவரே வற்றாத நதியாக ஆவியானவரே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்க ஆவியானவரே. இந்த சுகமளிக்கிற ஆவியானவர் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்துல நாங்கள் வரவேற்கிறோம் ஆவியானவரே. அற்புதமான சுகங்கள், அற்புதமான விடுதலைகள் ஒவ்வொருடைய சரீரத்திலும் இப்பொழுது உண்டாவதாக. ஜீசஸ் ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. சுகமளிக்கிற நதிகள் பாயட்டும் ஆண்டவரே. அநேகருக்கு சுகமளிக்கிற ஒரு வாய்க்காலாக, ஒரு சேனலாக உடைய பிள்ளைகளை பயன்படுத்துங்கப்பா. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியா, சேர்ந்து விடுதலையோடு வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, ரிமனமா சதலரகபதலரபா. ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் சுகமளிக்கிற நதி பாய்வதாக ஆண்டவரே, சுகமளிக்கிற நதி பாய்வதாக. ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினால பலவீனமாய் இருக்கிறவர்களுக்கு அற்புதமான சுகத்தை நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. விடுதலை நடப்பதாக இப்பொழுது. ஆமென். அந்த சுகமளிக்கிற கர்த்தருடைய கரம் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை தொட்டு வியாதி படுக்கையில் இருந்து சுகமளிக்கிற வல்லமை கடந்து செல்வதாக. ஜீசஸ், நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நீர் கர்த்தர், நீர் மாறாதவர் அப்பா. நீர் கர்த்தர், நீர் மாறாதவர். நான் டிக்ளேர் பண்றேன் ஆண்டவரே, நீர் கர்த்தர், நீர் மாறாதவர். நீர் சுகமளிக்கிற தேவன், நீர் மாறாதவர். அற்புதமான சுகங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே, அற்புதமான சுகங்கள் உண்டாகட்டும் ஐயா. வல்லமையான சாட்சிகள் இயேசுவின் நாமத்தில் எழும்புவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ரபகத ரமணமல ரகவ சதல ரகமனரா ஓரி பாபா 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 சகத ரபலபர. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. வியாதிகள் சுகமடையட்டும் ஆண்டவரே. மருத்துவர்களால் ஆகாது என்று சொல்லப்பட்ட வியாதிகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகமடைவதாக. ரிபகத ரபபபபபா. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத நீ வந்தீங்கன்னா நான் போகிற இடமெல்லாம் ஆரோக்கியமாய் மாறிடும் ஆண்டவரே. நீங்க வந்தீங்கன்னா நான் போகிற இடமெல்லாம் ஆறுதலா மாறிடும் ஆண்டவரே. நீங்க எனக்குள்ள கிரியை செய்தீங்கன்னா நான் கால் வைக்கிற இடங்கள்லாம் சுகமடையும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் போய் தொடுகிற வியாதி எல்லாம் சொஸ்தமடையும். எனக்குள்ள கிரியை செய்யுங்க ஆவியானவரே என்ற தாகத்தோடு. வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஹல்லேலூயா. ரிமா ஷபலபரகதரபா. நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி சுகமளிக்கிற ஊழியத்தை, அப்படி சுகமளிக்கிற வல்லமையை இன்றைக்கும் நீ செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கும் சுகங்கள் நடப்பதற்காய் நன்றி அப்பா. அதை நாங்கள் நம்புகிறோம். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புதமான சுகங்கள் உண்டாவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக சாட்சிகள் எழும்புவதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆரோக்கியத்துல, தெய்வீக சுகத்துல நிரப்பி நீங்க நடத்துங்க ஆண்டவரே. இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்துல ஜெபித்து இந்த
ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்க சரீரங்களை நீங்க செக் பண்ணி பாருங்க, விசுவாசத்தில் அறிக்கை செய்யுங்க. தேவன் அற்புதமான சுகங்கள் என்ன செய்திருக்கிறாரு, கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து ஆமென் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் ஆமென் மாலை 7 மணி முதல் நம்ம இந்த ஆமென் தெய்வீக சுகத்தை குறித்த பைபிள் ஸ்டடியை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நீங்க இணைந்திருங்க. பலவீனப்பட்ட அநேகருக்கு நீங்க அறிமுகப்படுத்துங்க. அநேகரை அவங்க அழைத்து கொண்டு வாங்க. கர்த்தர் பயங்கரமான சுகங்களை அவர்களுக்கும் செய்வார், அவர்கள் மூலமாகவும் செய்வார். அல்லேலூயா. God bless you.